நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மகேஷ் அஞ்சலி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது தூங்காமல் எந்திரிச்சு ஒவ்வொரு இடத்தையும் அழுக்கில்லாமல் சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போயிடுவார். மறுநாள் காலையில் அஞ்சலி எந்திரிச்சு பார்க்குறாங்க. என்ன இது, வீடே இவ்வளோ சுத்தமாக பளபளன்னு இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக போயிட்டு மகேஷ் கிட்டே கேட்குறாங்க. ஆமாம், வீடெல்லாம் யார் சுத்தம் பண்ணுது, இவ்வளோ க்ளீனாக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது, அவங்களுக்கு தங்க வளையல் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகேஷ் அவர் தான் க்ளீன் பண்ணார் அப்படின்னு வெளியில் காமிச்சிக்காம வேலைக்கு ஆள் க்ளீன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வந்தாங்க, இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்லாம் கேட்க, ஆமாம் சீக்கிரமே அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க, நீ எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்க அஞ்சலி, இல்லை நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி மகேஷ் சமாளிக்கிறாரு. அப்போ மகேஷ் அஞ்சலிக்காக காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாரு. அஞ்சலி அதை வாங்கும்போது தெரியாமல் கை தவறி கீழே போட்டுருவாங்க. அப்படியே காஃபி கப் உடஞ்சி காஃபி எல்லாம் கீழே கொட்டினதுமே அதை பார்த்ததுமே மகேஷ்க்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவரோட முகமே மாறிடுது. அதை பார்த்ததுமே அஞ்சலி பயந்து போய் ஓடி போய் அதை துடைக்கிறதுக்காக கிளாத் எடுத்துகிட்டு வராங்க. உடனே அஞ்சலி பயப்படுறதை பார்த்துட்டு மகேஷோட நார்மலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கூட நானே துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே துடைச்சி எடுத்துடுவார். அதுக்கப்புறம் அஞ்சலிக்காக திரும்பவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அஞ்சலியோட அப்பா மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. தமிழ் வருஷப்பிறப்புக்கு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மகேஷை கூப்பிடுறாங்க. மகேஷும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிடுவாங்க. அஞ்சலிக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. அஞ்சலி அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ரொம்ப பரபரப்பாக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருப்பாங்க. நாம் கண்டிப்பாக 3 நாள் அங்கே இருக்கணும், நீங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுருங்க அப்படின்னு மகேஷ்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவே மகேஷும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மகேஷ் அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க, அஞ்சலி நீ உங்கள் வீட்டில் ரொம்ப நேரம் பேசுகிற, உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ஏன் நீ ஏன் கூட இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டுற அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்க கூடலாம் பேசுறதை விட உங்கள் கூட பேசுறது, உங்கள் கூட இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே எல்லாரும் மகேஷ் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. மகேஷ் அஞ்சலி அவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போது அஞ்சலியோட அண்ணன் எப்படி எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டேன் அப்படின்னு மகேஷ் சொல்கிறாங்க. உடனே அஞ்சலியோட அப்பா, மாப்பிள்ளை தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் காரெல்லாம் ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்டாதீங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக மகேஷ் கிட்ட இன்றைக்கி நான் என் அக்கா கூட படத்துக்கு போகிறேன், நான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வரட்டுமா, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு பெர்மிஷன் மகேஷ் கிட்ட கேட்குறாங்க. உடனே மகேஷ் இங்கே பாரு அஞ்சலி, நாம் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம், அவங்க கூட நீ இருக்கணுன்றதுக்காக தானே, இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட கேட்குற, என் மேலே உனக்கு ஏதாவது சந்தேகமா, எதுக்காக இப்படியெல்லாம் நீ கேட்டுட்ருக்க, நீ போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லி அனுப்பிட்டு மகேஷ் யோசிக்கிறாரு, இவ போய் பேசினானா அங்கே வீட்டில் தனியாக இருக்கிறது, நான் டோரை லாக் பண்ணது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டா நமக்கு அசிங்கமாக போயிடுமே, அவங்களாம் என்ன நினைப்பாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவள் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக போயிட்டு வேவு பார்க்குறாரு. அஞ்சலி என்ன அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்பாரு. அஞ்சலி நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. மகேஷை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. அப்படியே அவங்க அம்மா மடியில் படுத்துக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா மடியில் படுத்துப்பாங்க. இதை பார்த்ததுமே மகேஷ் யோசிக்கிறாரு, என்ன இவங்க கூட மட்டும் இவ்வளோ அட்டாச்சாக இவ்வளோ அன்பாக இருக்கா, ஆனால் நம்ம கூட இப்படிலாம் இருக்க மாட்டாளே அப்படின்னு ஒரு மாதிரி யோசிப்பார். அதுக்கு அடுத்து தான் அஞ்சலியை துளசிக்கிட்ட பேசலான்னு போகிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி போயிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா பரவாயில்ல அஞ்சலி அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஒரு திருப்தி ஆகிடுது மகேஷ்க்கு. இன்னொரு பக்கம் வெற்றி நாம் அக்காவையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.